ஹாரியோட 10 வருஷ வாழ்நாள்ல இப்படி ஒரு கிறிஸ்மஸ் டின்னரை அவன் சாப்பிட்டதே இல்லை. அதிக கொழுப்பு நிறைந்த டர்க்கி ரோஸ்ட், மலமலையா ரோஸ்ட் அண்ட் பாயில் பொட்டேட்டோஸ், தட்டு தட்டா ஃபேட் சாசேஜஸ், பெரிய பெரிய பவுல்ஸ்ல பட்டர் பீஸும் திக்கான ரிச் கிரேவிஸும், கிரான்பெரி சாசஸ், கூடவே டேபிள்ல இருந்து சில அடி உயரத்துல விசார்ட் கிராக்கர்ஸ். இந்த அற்புதமான கிராக்கர்ஸ் கூட கம்பேர் பண்ணா பொதுவா டர்ஸ்லிஸ் வாங்குற வெடிகள்லாம் ஒண்ணுமே இல்லை. ஹாரி ஃப்ரெட்டோட சேர்ந்து வெடியெல்லாம் வெடிச்சான். ஹை டேபிள்ல ப்ரொஃபசர் டம்பிள்டோர் ப்ரொஃபசர் ஃபிளிட்விக்கோட சேர்ந்து ஏதோ ஜோக்க கேட்டு சிரிச்சுக்கிட்டு இருந்தாரு. டர்க்கீஸை சாப்பிட்டு முடிச்ச அப்புறமா கிறிஸ்மஸ் புட்டிங் வந்தது. நேரம் ஆக ஆக அதிகமான வைனை குடிச்சு ஹாக்ரிடோட முகம் மேலும் மேலும் செவந்துக்கிட்டு இருந்தது. ஹாரி சாப்பிட்டு முடிச்சு டேபிள்ல இருந்து எழுந்த அப்புறமா ஹாரிக்கும் வீஸ்லிஸ்க்கும் அன்னைக்கு மதியம் ஃபுல்லா கிரவுண்ட்ல உக்கிரமான ஸ்னோபால் ஃபைட் நடந்தது. கடுங்குளிர்ல எல்லாரும் சுத்தமா நனைஞ்சு போய் உடம்பு நடுங்கினபடியே கிரிஃபண்டார் காமன் ரூம்ல இருந்த ஃபயர் கிட்ட வந்து சேர்ந்தாங்க. ஹாரி ரான் கூட செஸ் விளையாண்டு தோத்து போய் அவனோட புது செஸ் செட்டை உடைச்சிட்டான். பர்சி மட்டும் ஹெல்ப் பண்றேன்னு மூக்கு நுழைக்காம இருந்திருந்தா நம்ம இவ்வளோ மோசமா தோத்துருக்க மாட்டோம்னு ஹாரிக்கு தோணுச்சு. டீக்கு அப்புறமா டர்க்கி சாண்ட்விச்சஸ், விதவிதமான க்ரீம் பன்ஸ், லேயர் புட்டிங்ஸ், கிறிஸ்மஸ் கேக்கெல்லாம் சாப்பிட்டு உண்ட மயக்கத்துல அசைய முடியாம கிரிஃபெண்டோர் டவர்ல உட்காந்துருந்தவங்க எல்லாரும் தன்னோட பர்ஃபெக்ட் பேட்ஜை திருடிட்டாங்கன்னு பர்சி, ஃப்ரெட் அண்ட் ஜார்ஜ் வீஸ்லியை துரத்திக்கிட்டு இருந்ததை பார்த்து எல்லாரும் சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஹாரிக்கு இதுதான் பெஸ்ட் கிறிஸ்மஸ். ஆனாலும் அவனோட மூளைக்குள்ள ஏதோ உறுத்திக்கிட்டே இருந்துச்சு. அவன் பெட்டில் ஏறி படுத்து ஃப்ரீயா யோசிச்சப்புறம் தான் தெரிஞ்சது அந்த இன்விசிபிலிட்டி கிளாக்கும் அதை அனுப்புனது யாருன்ற சந்தேகம் தான் காரணம்னு. ரான் பயங்கரமா சாப்பிட்டதுல எதை பத்தின யோசனையும் இல்லாம படுத்த உடனே சூப்பரா தூங்கிட்டான். ஹாரி அவன் பெட்டு பக்கமா குனிஞ்சு அந்த கிளாக்கு கீழே இருந்து வெளியில எடுத்தான். இந்த கிளாக் அவன் அப்பாவுக்கு சொந்தமானது. அந்த துணியை அவன் கையில வச்சு பார்த்தப்போ அது பட்டை விட மிருதுவாகவும் காத்த போல லேசாவும் இருந்தது. யூஸ் இட் வெல்னு அதுல இருந்த நோட் வேற சொல்லுச்சு. அந்த கிளாக்கை இப்ப அவன் போட்டு பார்க்கணும்னு நினைச்சான். பெட்டில இருந்து கீழே இறங்கி அதை அவன் உடம்ப சுத்தி போத்திக்கிட்டான். கீழே குனிஞ்சு அவனோட கால்களை பார்த்தான். நிலா வெளிச்சமும் நிழலும் தான் தெரிஞ்சிச்சு. இதை யோசிச்சு பார்க்கவே அவனுக்கு ரொம்ப ஃபன்னியான ஃபீலிங்கா இருந்தது. யூஸ் இட் வெல்னு ஒரு குரல் வேற அவனுக்குள்ள இருந்து சொல்லிக்கிட்டே இருந்தது. சட்டுன்னு ஹாரிக்கு பளிச்சுன்னு ஒரு விஷயம் உரைச்சிச்சு. இந்த கிளாக்குள்ள இருக்கிற வரை இந்த மொத்த ஹாக்வர்ட்ஸ்ல நாம எங்க வேணா போலான்னு அவனுக்கு தோணுச்சு. அமைதியான அந்த இருட்டுல நின்று இந்த விஷயத்த யோசிக்க யோசிக்க அவனுக்குள்ள உற்சாகம் பயங்கரமா தொத்திக்கிச்சு. அவனால இப்ப எங்க வேணா போக முடியும், எங்க வேணா. ஃபிளிட்சு கண்ணுல மாட்டாமலே ரான் பயங்கரமா தூங்கிக்கிட்டு இருந்தான். அவனை எழுப்பலாமான்னு ஹாரிக்கு தோணுச்சு. ஆனா அவனை ஏதோ தடுத்துச்சு. இது அவன் அப்பாவோட கிளாக். முதல் தடவையா யூஸ் பண்ண போறோம், தான் தனியா யூஸ் பண்ணலான்னு அவன் நினைச்சான். டாமிட்ரியில இருந்து படிகள் வழியா காமன் ரூம்க்கு இறங்கி வந்து போர்ட்ரேட் ஹோல கடந்து போனான். ஃபேட் லேடி யாரது அப்படின்னு கேட்டாங்க. ஹாரி எந்த பதிலுமே சொல்லாம காரிடார்ல இறங்கி நடக்க ஆரம்பிச்சான். எங்க போலாம்? ஒரு நிமிஷம் அசையாம நின்னான். அவன் இதயம் படபடன்னு அடிச்சுக்குச்சு. அப்புறமா டக்குன்னு அவனுக்கு ஒரு விஷயம் தோணுச்சு. லைப்ரரியில இருக்க ரெஸ்ட்ரிக்டட் செக்ஷனுக்கு போகலான்னு. அவனால எவ்வளோ நேரம் முடியுமோ அவ்வளோ நேரம் படிக்க முடியும். ஃப்ளமில் யாருன்னு கண்டுபிடிக்க எவ்வளோ நேரம் ஆகுதோ அவ்வளோ நேரமும். கிளாக்கு தன்னை சுத்தி இறுக்கமா போத்தினபடி அவன் அங்க இருந்து நடக்க ஆரம்பிச்சான். லைப்ரரி பயமுறுத்துற வகையில இருட்டா இருந்தது. ஹாரி ஒரு விளக்கு எடுத்து கையில ஏத்தி வச்சுக்கிட்டான். அந்த விளக்கு தன்னோட கையில பிடிச்சுதான் உயர்த்தி வச்சிருக்கோன்னு அவனுக்கு தெரிஞ்சாலும் அது ஏதோ காத்துல மிதக்கிற மாதிரி இருந்ததை பாக்குறதுக்கு அவனுக்கே பயமா இருந்தது. ரெஸ்ட்ரிக்டட் செக்ஷன் லைப்ரரியோட பின்பக்கம் இருந்தது. அதை லைப்ரரியில இருந்து தனிச்சு காட்டுறதுக்காக கட்டப்பட்டிருந்த கயிறை ரொம்ப கவனமா ஹாரி தாண்டி போனபடியே கையில இருந்த விளக்க உயர்த்தி பிடிச்சு புக்ஸோட டைட்டில்ஸை படிக்க முயற்சி பண்ணனான். ஆனா அது எந்த வகையிலையும் உதவிகரமா இல்ல. ஏன்னா புக்ஸ் மேல இருந்த சில எழுத்துகள் உறிஞ்சு வந்தபடியும் சில வார்த்தைகள் அவனுக்கு புரியாத மொழியிலையும் எழுதி இருந்தது. ஒரு புக்கு மேல இருந்த அடர் நிற கரை பயமுறுத்துற வகையில ரத்தம் மாதிரி இருந்தது. திடீர்னு ஹாரியோட கழுத்துல ஏதோ குறுகுறுப்பா இருந்தது. அது அவனோட கற்பனையா என்னன்னு தெரியல. ஏதோ ஒரு முணுமுணுப்பு சத்தம் புக்குக்குள்ள இருந்து வர்றதா அவனுக்கு தோணுச்சு. யாரோ சம்பந்தம் இல்லாத ஒரு ஆள் இங்க வந்துட்டதா அதுங்களுக்கு தெரிஞ்சிடுச்சோன்னு ஹாரி நினைச்சான். அவனுக்கு எங்க இருந்து தொடங்குறதுன்னு தெரியல. அதனால விளக்கு கவனமா கீழே வச்சுட்டு பாட்டம் ஷெல்ஃப்ல ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான புக்கு கிடைக்குதான்னு பாக்கலான்னு உட்காந்தான். ஒரு பெரிய பிளாக் அண்ட் சில்வர் புக் அவன் கண்ணுல பட்டுச்சு. ஷெல்ஃப்ல இருந்து வெளியில எடுக்கவே சிரமமா இருந்த அந்த கனமான புக்கை மடியில வச்சு ஓபன் பண்ணனான். திடீர்னு அந்த லைப்ரரியோட அமைதியை கிழிச்சுக்கிட்டு ரத்தத்தை உரைய வைக்கிற மாதிரி அந்த புக்குல இருந்து ஒரு அலறல் சத்தம் வந்துச்சு. ஹாரி சட்டுன்னு அந்த புக்கை மூடி வச்சான். ஆனா காதை கிழிச்சபடி கேட்ட அந்த புக்கோட அலறல் சத்தம் நின்ன மாதிரி இல்ல. பயத்துல பின்னாடி சாஞ்சதுல விளக்க தட்டி விட்டு அதை அணைஞ்சு போயிடுச்சு. அவனை மேலும் பயமுறுத்துற விதமா வெளியில காரிடார்ல இருந்து காலடி சத்தம் கேட்டுச்சு. அந்த கத்துற புக்கை மறுபடியும் ஷெல்ஃப்ல வச்சு திணிச்சுட்டு அந்த இடத்துல இருந்து ஓட ஆரம்பிச்சான். வாசல் கதவை தாண்டி ஃபிளிட்ச் வந்துகிட்டு இருந்தாரு. அவரோட அகலமான வெளுத்த கண்கள் ஹாரியை தாண்டி பாத்துக்கிட்டு இருந்துச்சு.
தன்னோட கைகளை நீட்டினபடி வந்துகிட்டு இருந்த ஃபிளிட்சுக்குள்ள நுழைஞ்சு ஹாரி காரிடாரை வந்து அடைஞ்சான். புக்கோட கத்தல் சத்தம் இன்னும் அவன் காதுல கேட்டுக்கிட்டு இருந்தது. ஒரு உயரமான கவச உடை அவன் முன்னாடி வந்துச்சு. லைப்ரரியில இருந்து தப்பிச்சா போதுன்ற அவசரத்துல தான் எங்க இருக்கோங்கிறதெல்லாம் அவனால யோசிக்க முடியல. அது மட்டும் இல்லாம கும்மிருட்டுல தான் எங்க இருக்கோன்னெல்லாம் அவனுக்கு சுத்தமா தெரியல. பொதுவா கிச்சன் கிட்ட தான் ஒரு கவச உடை இருக்கும். ஆனா அது இங்க இருந்து 5 மாடி மேல இருக்குன்னு அவனுக்கு நல்லா தெரியும். ப்ரொஃபசர், யாராவது இருட்டில் சுத்திக்கிட்டு இருந்தா உங்ககிட்ட நேரா வர சொன்னீங்கல்ல, யாரோ லைப்ரரியில ரெஸ்ட்ரிக்டட் செக்ஷன்ல இருக்காங்க. ஹாரிக்கு முகம் வெளுத்தே போயிடுச்சு. ஏன்னா அவன் எங்க இருந்தாலும் ஃபிளிட்சால் அதை கண்டுபிடிச்சிட முடியும். ஏன்னா ஸ்கூலோட எல்லா ஷார்ட்கட்ஸும் அவருக்கு தெரியும். அவனை இன்னும் பயமுறுத்துற ஒரு விஷயம் என்னன்னா, ஃபிளிட்சுக்கு பதில் சொன்னது ப்ரொஃபசர் ஸ்னேப். ரெஸ்ட்ரிக்டட் செக்ஷனா? சரி, ரொம்ப தூரம் போயிருக்க முடியாது, நாம புடிச்சிடலாம். ஹாரிக்கு கால் அசையவே இல்லை. அவனுக்கு ரொம்ப கிட்ட இருந்த கார்னர்ல இருந்து ஸ்னேப்பும் ஃபிளிட்சும் நடந்து வந்துகிட்டு இருந்தாங்க. அவங்களால அவனை பார்க்க முடியாம வேணா போகலாம். ஆனா அந்த குறுகலான காரிடார்ல கிட்ட வந்தா அவன் மேல கண்டிப்பா மோதிடுவாங்க. கிளாக்கால மறைய வைக்க மட்டும்தான் முடியும். மோதிரத்தை கூடவா தடுக்க முடியும்? அவன் சத்தம் இல்லாம பின்பக்கமா நகர்ந்து போனான். அவனோட இடது பக்கம் ஒரு கதவு லேசா திறந்திருக்க மாதிரி தெரிஞ்சிச்சு. அது மட்டும்தான் இப்போதைக்கு அவனோட ஒரே நம்பிக்கை. மூச்சை இழுத்து பிடிச்சிக்கிட்டு உள்ள நுழைஞ்சு அசையாம நின்னான். எப்படியோ அவங்க கண்ணுல படாம ரூம்குள்ள நுழைஞ்சு தப்பிச்சிட்டான். அவங்க 2 பேரும் ஹாரி நின்றுட்டு இருந்த இடத்த கடந்து போனாங்க. ஹாரி செவரோட செவரா ஒட்டி நின்று வேகமா மூச்சு வாங்கினபடியே கொஞ்சம் கொஞ்சமா மறைஞ்சுக்கிட்டு இருந்த அவங்களோட காலடி சத்தத்தை கேட்டுக்கிட்டு இருந்தான். ஏதோ அதிர்ஷ்டவசமா சில வினாடிகள் முன்னாடி கண்ணில் பட்ட இந்த ரூமால ஹாரி நூலிழையில தப்பிச்சிட்டான்னு தான் சொல்லணும். அது ஏதோ யூஸ் பண்ணாத ஒரு கிளாஸ் ரூம் மாதிரி இருந்தது. டெஸ்க் சேரெல்லாம் ஒண்ணு மேல ஒண்ணு அடுக்கி செவுர ஒட்டி வைக்கப்பட்டிருந்தது. வேஸ்ட் பேப்பர் பேஸ்கெட்லாம் தலைகீழா கவுந்து கடந்தது. ஆனா அவனுக்கு எதிர் சுவர்ல இருந்த ஒரு விஷயம் அந்த இடத்துக்கு சம்பந்தம் இல்லாததா இருந்தது. யாரோ சமீபத்துலதான் அதை கொண்டு வந்து இந்த ரூம்ல வச்சிருந்திருக்கணும். சீலிங்கை தொடுற அளவுக்கு உயரமா கோல்ட் ஃப்ரேமோட கால்கள் மாதிரி 2 ஸ்டாண்ட் மேல ஒரு கண் கவர் நிலை கண்ணாடி வைக்கப்பட்டிருந்தது. அது மேல ஏதோ புரியாத வார்த்தைகள்ல கல்வெட்டு மாதிரி செதுக்கி எழுதப்பட்டிருந்துச்சு. ஹாரியோட பயமும் பதட்டமும் கொஞ்சம் கொஞ்சமா மறைய ஆரம்பிச்சிடுச்சு. ஃபிளிட்ச் அண்ட் ஸ்னேப்போட சத்தம் சுத்தமா இப்ப கேட்கல. அந்த இன்விசிபிலிட்டி கிளாக்கால தன்னோட பிம்பம் கண்ணாடியில விழாம இருக்கிறத பார்க்க ஆசைப்பட்டு அது கிட்ட நெருங்கி போனான். அந்த கண்ணாடி முன்னாடி போய் நின்னதுதான். அதிர்ச்சியில கூச்சல் போட்டு அதை கண்ட்ரோல் பண்றதுக்காக வாய 2 கையையும் வச்சு மூடி கால் ஒரு இடத்துல நிக்காம அங்க எங்கேயும் சுத்தி வந்தான். அவனோட இதயம் அந்த புக்கு முன்னாடி கத்துனப்ப இருந்ததை விட இப்ப அதிகமா படபடுத்துச்சு. அந்த கண்ணாடியில அவன் தன்னோட உருவத்தை மட்டும் பார்க்கல, பெரிய கும்பலா நிறைய மனுஷங்க நின்னுகிட்டு இருக்கிறத பார்த்தான். ஆனா அந்த ரூம் காலியா இருந்தது, யாருமே இல்ல. பயத்துல மூச்சு வாங்கினபடி மறுபடியும் அந்த கண்ணாடியை ஒரு தடவை திரும்பி பார்த்தான். வெளுப்பா பயந்த தோற்றத்தோட தன்னோட உருவம் தான் கண்ணாடியில தெரிஞ்சிச்சு. ஆனா அவனுக்கு பின்னாடி குறைஞ்சது 10 பேராவது இருந்திருப்பாங்க. ஹாரி தலையை திருப்பி பார்த்தான். ஆனா யாருமே இல்ல. ஒருவேளை எல்லாரும் இன்விசிபிளா இருக்காங்களோ, இல்ல இந்த ரூமே இன்விசிபிள் பீப்புளுக்கான ரூமா, இல்லைன்னா இந்த கண்ணாடி இன்விசிபிளா இருந்தாலும் இல்லாட்டியும் எப்படி இருந்தாலும் காட்டி கொடுத்துருமோ? மறுபடியும் கண்ணாடியை பார்த்தான். பிம்பத்துல அவனுக்கு பின்னாடி ஒரு பெண்மணி அவனை பார்த்து புன்முறுவல் பூத்தபடி கையசைச்சு நின்னுக்கிட்டு இருந்தாங்க. தன் கைய பின்னாடி நீட்டி பார்த்தான். அவனால காத்த மட்டும்தான் உணர முடிஞ்சிச்சு. உண்மையாவே அவங்க அங்க இருந்திருந்தா அவனால நிச்சயம் அவங்கள தொட்டிருக்க முடியும். ஏன்னா அந்த பிம்பம் அவ்வளோ கிட்டக்க இருந்தது. ஆனா அவனால காத்த மட்டும்தான் உணர முடிஞ்சிச்சு. அப்போ அந்த பெண்மணியும் அவங்க கூட இருந்த மற்றவங்கெல்லாம் கண்ணாடியில மட்டும்தான் இருக்காங்க. அவங்க ரொம்ப அழகான பொண்ணா இருந்தாங்க. அடர் சிகப்பு நிற முடி. அப்புறம் அவங்களோட கண்கள், அந்த கண்கள் அப்படியே தன்னோடது மாதிரி இருக்குன்னு ஹாரி நினைச்சான். கண்ணாடியை இன்னும் கொஞ்சம் நெருங்கி போனான். பளிச்சுன்னு பச்சை கலர்ல தன்னோட கண்ணு ஷேப்லயே. அப்புறம்தான் அவன் கவனிச்சான், அவங்க அழுதுகிட்டு இருந்தாங்க. ஆனா சிரிச்சபடியே. அழுகையும் சிரிப்பும் ஒரே நேரத்துல. நல்ல உயரமா ஒல்லியா கருமையான முடியோட ஒருத்தர் அவங்க பக்கத்துல அவங்க தோள் மேல கை போட்டு நின்னுகிட்டு இருந்தாரு. கண்ணாடி போட்டிருந்தாரு. அவரோட முடியும் ஹாரியோடது போலவே நேர்த்தி இல்லாம இருந்துச்சு. ஹாரி கண்ணாடிக்கு ரொம்பவே கிட்டக்க போயிட்டான். எவ்வளோ கிட்டக்கன்னா தன்னோட மூக்கு கண்ணாடியில இடிக்கிற அளவு, தன்னோட பிம்பத்தை தானே தொடுற அளவு. மம், டேட் அப்படின்னு தன்னை அறியாமலே ஹாரி மெதுவான குரல்ல அவங்கள கூப்பிட்டான். அவங்க அவனை பார்த்து சிரிச்சாங்க. மெல்லமா ஹாரி திரும்பி கண்ணாடியில இருந்த மற்றவங்க முகத்தையும் பார்த்தான். இன்னும் சில பச்சை நிற கண்களையும், சில பேரோட மூக்கு அப்படியே அவனை போலவும், இன்னொரு வயசானவரோட முழங்கால்கள் அப்படியே ஹாரியோடது போலவும். ஹாரி தன்னோட குடும்பத்தை தான் பார்த்துக்கிட்டு இருக்கான். அவன் வாழ்க்கையிலேயே முதல் தடவையா பாட்டர்ஸ் அவனை நோக்கி புன்முறுவல் போத்து கையசைச்சாங்க. பசித்த ஏக்கமான விழிகளோட ஹாரி அவங்கள பார்த்தான். எப்படியாவது கண்ணாடிக்குள்ள நுழைஞ்சு அவங்க கிட்ட போயிட மாட்டோமான்ற ஆசையில அவனோட கைகள் கண்ணாடியை ஒட்டி அழுத்திக்கிட்டு இருந்துச்சு. தனக்குள்ள ஒரு கடுமையான வலியை உணர்ந்தான். பாதி சந்தோஷமும் பாதி கொடுமையான சோகமுமா. அவன் அங்க எவ்வளோ நேரம் நின்னுகிட்டு இருந்தானே தெரியல. அந்த பிம்பம் அந்த கண்ணாடியில இருந்து மறையவே இல்லை. எங்கேயோ தூரத்துல இருந்து வந்த சத்தத்தை கேட்டு அவனுக்கு சுயநினைவு வரும் வர அவனோட கண்கள் அந்த கண்ணாடியில இருந்து விலகவே இல்லை.
தன்னால ரொம்ப நேரம் இங்கேயே இருக்க முடியாது, திரும்பி பெட்டுக்கு போய் தான் ஆகணும், நான் திரும்ப வந்துடுறேன் அப்படின்னு மெல்லமா அவங்க அம்மாவோட முகத்தை பார்த்து சொல்லிட்டு விலகாத பார்வையோட அந்த ரூமை விட்டு வேகமா கிளம்பி போனான். நீ என்னை எழுப்பி இருக்கலாம் அப்படின்னு ரான் சொன்னதும், நான் இன்னைக்கு நைட்டும் போவேன், நீ என் கூட வா, நான் உனக்கு அந்த மிரரை காமிக்கிறேன். ஆமா, நான் உன்னோட அம்மா அப்பாவை பார்க்கணும் அப்படின்னு ரான் ரொம்ப ஆர்வமா சொன்னான். அப்புறம் நானும் உன் குடும்பத்தை பார்க்கணும், எல்லா வீஸ்லீஸையும், உன்னோட மற்ற அண்ணன்க, அப்புறம் எல்லாரையும். நீ இந்த சம்மருக்கு எங்க வீட்டுக்கு வா, எல்லாரையும் பார்க்கலாம். ஒருவேளை அந்த மிரர் இறந்து போனவங்களை மட்டும்தான் காமிக்குமோ? ஆனாலும் ஃப்ளெம்மெல பத்தி எதுவும் தெரிஞ்சுக்க முடியாதது வருத்தமா தான் இருக்கு. நீ ஏன் எதுவுமே சாப்பிடாம இருக்க? ஏதாவது கொஞ்சம் சாப்பிடு. ஹாரியால சாப்பிடவே முடியல. அவனோட அம்மா அப்பாவை பார்த்துருக்கான், இன்னைக்கு நைட்டு மறுபடியும் பார்க்க போறான். அவன் ஃப்ளெம்மெல பத்தி எல்லாம் கிட்டத்தட்ட மறந்துட்டான். அதெல்லாம் பெரிய விஷயம்னு அவனுக்கு இப்போ தோணவே இல்லை. யாருக்கு கவலை அந்த 3 தலை நாயை பத்தியும், அது எதையோ பாதுகாக்கிறத பத்தியும்? ஒருவேளை ஸ்னேப் அதை திருடினாதான் இப்ப என்ன? ஐயோ ஆல்ரைட் அப்படின்னு கேட்டாரான். நீ ஏதோ பார்க்க விசித்திரமா இருக்க அப்படின்னு சொன்னான். ஹாரியோட பெரிய பயம் என்னன்னா, மறுபடியும் அந்த கண்ணாடி இருக்கிற ரூமை கண்டுபிடிக்க முடியாம போயிடுமோன்னு தான். அடுத்த நாள் நைட்டு ரானையும் அந்த கிளாக் போத்தி கவர் பண்ணி 2 பேரும் ரொம்ப மெதுவா நடந்து போய்கிட்டு இருந்தாங்க. லைப்ரரியில இருந்து ஹாரி போன வழித்தடத்தெல்லாம் நினைவூட்டி அந்த இருட்டான பாதையை கண்டுபிடிக்கிறதுக்கு 1 மணி நேரமா போராடிக்கிட்டு இருந்தாங்க. ஐயோ என்னால முடியல, இதை விடு, நம்ம பேசாம திரும்பி போலாம் அப்படின்னு ரான் சொன்னான். இல்ல, அது இங்கதான் எங்கேயோ இருக்கு அப்படின்னு ஹாரி கிசுகிசுத்தான். அவங்க 2 பேரையும் கடந்து போன ஒரு உயரமான விச்சோட ஆவியை தவிர வேற யாரும் அவங்களுக்கு எதிர்படல. கால் 2ம் குளிர்ல உறைஞ்சு போயிடுச்சு அப்படின்னு ரான் முணுமுணுக்க ஆரம்பிச்சப்போ ஹாரிக்கு சரியா நேத்து நைட்டு பார்த்த அந்த கவச உடை கண்ணுக்கு பட்டுச்சு. இங்கதான் இருக்கு, இங்கதான் அப்படின்னு கத்திக்கிட்டே ஹாரி ரான் கையை பிடிச்சு இழுத்துக்கிட்டே கதவை தள்ளிக்கிட்டு உள்ள போனான். கிளாக்கை கீழே கழட்டி போட்டுட்டு அந்த மிரரை நோக்கி ஓடினான். இங்க இருக்காங்க பாரு. கண்ணாடியில் அவனோட அம்மாவும் அப்பாவும் ஹாரி கண்ணுக்கு தெளிவா தெரிஞ்சாங்க. பாத்தியா அப்படின்னு ஹாரி முணுமுணுத்தான். எனக்கு எதுவுமே தெரியல, நல்லா பாரு, நான் எங்க நின்னனோ அங்க போய் நின்னு பாரு. ஹாரி கொஞ்சம் விலகி நின்னதும் ரான் போய் மிரர் முன்னாடி நின்று பார்த்தப்போ அவனுக்கு அவனோட ஃபேமிலி எல்லாம் தெரியல. ரான் மட்டும் தனியா அவன் பைஜாமா போட்டு நின்னுட்டு இருந்தான். ஆனா அவனால அந்த பிம்பத்துல இருந்து கண்ணை எடுக்கவே முடியாம, என்ன பாத்தியா, உன் ஃபேமிலி ஃபுல்லா உன்னை சுத்தி நிக்கிறாங்களா? இல்ல, நான் மட்டும் தனியா, ஆனா கொஞ்சம் வித்தியாசமா. நான் பெரிய பையனா இருக்கேன், அப்புறம் நான் தான் ஹெட் பாய். என்ன? ஆமா, நான் தான். நான் என் அண்ணன் பில்லோடது மாதிரி ஒரு பேட்ச் குத்திக்கிட்டு இருக்கேன். அப்புறம் நான் ஹவுஸ் கப்பும் குவிட்டிஷ் கப்பும் கையில பிடிச்சிருக்கேன். அப்புறம் நான் தான் குவிட்டிஷ் கேப்டனும் கூட. ரான் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த அற்புதமான பிம்பத்துல இருந்து கண்ணை எடுத்து வியப்பு மாறாமலே ஹாரிய பார்த்து, ஒருவேளை இந்த மிரர் ஃபியூச்சரை காட்டுதோ? அது எப்படி முடியும் ரான்? என் ஃபேமிலியில தான் யாருமே உயிரோட இல்லையே. சரி தள்ளு, நான் ஒரு தடவை பாக்குறேன். நீ தான் நேத்து நைட்டு ஃபுல்லா பார்த்தல்ல, இன்னும் கொஞ்ச நேரம் நான் பாக்குறேனே. நீ என்ன குவிட்டிஷ் கப்பை தானே கையில பிடிச்சிருக்க, அதுல என்ன சுவாரஸ்யம் இருக்கு? தள்ளி போ, நான் என் பேரண்ட்ஸை பாக்குறேன். என்னை தள்ளாத ஹாரி. சட்டுன்னு வெளியில காரிடார்ல இருந்து ஏதோ சத்தம் வந்தது. அப்பதான் 2 பேரும் எவ்வளோ சத்தமா பேசியிருக்கோங்கிறத உணர்ந்தாங்க. சீக்கிரம் சீக்கிரம் அப்படின்னு சொன்னபடியே ரான் அந்த கிளாக் எடுத்து 2 பேர் மேலையும் போத்தினான். மிஸ்ஸஸ் நாரிஸோட பளபளப்பான கண்கள் கதவு இடுக்கு வழியா தெரிஞ்சிச்சு. 2 பேரும் அசையாம நின்னாங்க. ஆனா 2 பேர் மனசுலயும் ஒரே விஷயம்தான் ஓடுச்சு. இந்த கிளாக் பூனைங்க கிட்ட இருந்து மறைய வைக்குமா? ரொம்ப நேரம் அங்க நின்று பார்த்ததுக்கு அப்புறமா மிஸ்ஸஸ் நாரிஸ் அங்க இருந்து கிளம்புச்சு. இனிமையும் நாம இங்க இருக்கிறது சேஃப் இல்ல, அது நேரா ஃபிளிட்சு கிட்ட தான் போகும். கண்டிப்பா அது நம்ம பேசுனதை கேட்டிருக்கோம், வா போலாம் அப்படின்னு ரான் ஹாரி கையை பிடிச்சு இழுத்துக்கிட்டு அந்த ரூம்ல இருந்து வெளியில கிளம்புனாங்க. மறுநாள் காலையில பனி இன்னும் உருகாமலே இருந்துச்சு. செஸ் விளையாடலாமா ஹாரி அப்படின்னு ரான் கேட்டான். இல்ல வேண்டாம். அப்ப நம்ம ஏன் கீழே போய் ஹாக்ரிட பார்க்க கூடாது? இல்ல, நீயே போ. நீ என்ன மனசுல நினைக்கிறேன்னு எனக்கு தெரியும் ஹாரி, அந்த மிரர் தானே. இன்னைக்கு நைட் ஆனா அங்க போகாத. ஏன் போக கூடாது? எனக்கு தெரியல, ஆனா அந்த மிரரை பத்தி எனக்கு ஏதோ சரியா படல. ஏற்கனவே 2-3 தடவை நீ ரொம்ப க்ளோஸா தப்பிச்சிருக்க. பிளிட்சு, ஸ்னேப்பு, மிஸ்ஸஸ் நாரிஸ்னு யாராவது ஒருத்தவங்க நைட்ல சுத்திக்கிட்டே இருக்காங்க. யாராவது உன்னை பார்த்துட்டாலோ உன் மேல மோதிட்டாலோ நீ என்ன பண்ணுவ? நீ ஏன் ரான் திடீர்னு ஹெர்மைனி மாதிரி பேசுற? நான் சீரியஸா தான் சொல்றேன் ஹாரி, போகாத. ஆனா ஹாரியோட மைண்ட்ல ஓடிக்கிட்டு இருந்ததெல்லாம் ஒரே ஒரு எண்ணம் தான். அது என்னன்னா, மறுபடியும் போய் அந்த மிரர் முன்னாடி நிக்கிறது. ரானால் அதை தடுத்துட முடியுமா என்ன? 3வது நாள் ராத்திரி ஹாரி ரொம்ப சீக்கிரமே வழிய கண்டுபிடிச்சிட்டான். அவன் ரொம்ப வேகமா நடந்ததால சத்தம் வருதுன்னு அவனுக்கே நல்லா தெரிஞ்சாலும் அப்ப வர அவன் வழியில யாருமே குறுக்கிடல. அன்னைக்கு மறுபடியும் அவன் அம்மா அப்பா அவனை பார்த்து புன்முறுவல் பூத்தாங்க. அவனோட ஒரு தாத்தா அவனை பார்த்து ரொம்ப சந்தோஷமா தலையசைச்சாரு. ஹாரி அந்த மிரர் முன்னாடி தரையில உட்காந்து பார்க்க ஆரம்பிச்சான். இன்னைக்கு நைட்டு ஃபுல்லா தான் குடும்பத்தோட அவன் இருக்க போறதை எதுவும் தடுக்க போறதில்ல. ஆனா திரும்ப வந்துட்டியா ஹாரி? ஹாரிக்கு நெஞ்சே உறைஞ்சு போன மாதிரி ஆயிடுச்சு. மெல்லமா தனக்கு பின்பக்கம் திரும்பி பார்த்தான். சுவரை ஒட்டி இருந்த ஒரு டெஸ்க்ல ஆல்பஸ் டம்பிள்டோர் தான் உட்கார்ந்து இருந்தாரு.
ஹாரி உள்ள வந்தப்ப அவரை கடந்து தான் வந்திருக்கணும். ஆனா மிரரை பார்க்குற ஆர்வத்துல அவன் தான் அவரை கவனிக்க மறந்துட்டான். நான் உங்களை பார்க்கல சார், உன் ஷார்ட் சைட் தான் காரணமாக இருக்கணும் அப்படின்னு சொன்ன டம்பிள்டோர் அவனை பார்த்து ஸ்மைல் பண்ணினது ஹாரிக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருந்துச்சு. டம்பிள்டோர் டெஸ்க்ல இருந்து எழுந்து ஹாரி கூட தரையில் உட்கார வந்தாரு. உனக்கு முன்னாடி நூற்றுக்கணக்கானவங்க இந்த மகிழ்ச்சி அடிக்கக்கூடிய மிரர் ஆஃப் எரிசடை கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுக்கு என்ன பேருன்னு கூட எனக்கு தெரியாது சார். ஆனால் இந்நேரத்துக்கு உனக்கு இது என்ன பண்ணுதுன்னு புரிஞ்சிடுச்சு இல்லையா? இது எனக்கு என் ஃபேமிலியை காட்டுது. அப்புறம் உன் ஃப்ரெண்ட் ரானுக்கு அவனுக்கு ஒரு ஹெட் பாயாக காட்டுச்சு இல்லையா? உங்களுக்கு எப்படி தெரியும்? இன்விசிபிள் ஆகிறதுக்கு எனக்கு கிளாக் தேவையில்லையே அப்படின்னு டம்பிள்டோர் ஜென்டிலா சொன்னாரு. இப்ப யோசிச்சு பாரு, இந்த மிரர் ஆஃப் எரிசிட் நமக்கு என்ன காட்டுதுன்னு. ஹாரி தெரியலன்னு மறுத்து தலையாட்டினதும், சரி நான் உனக்கு விளக்கி சொல்றேன். இந்த உலகத்திலேயே சந்தோஷமான ஒருத்தனால இந்த மிரர் ஆஃப் எரிசிட ஒரு நார்மல் மிரரா அவனோட உருவம் என்னவோ அதை காட்டுறதுக்காக மட்டும் பயன்படுத்த முடியும். இப்ப புரியுதா? ஹாரி கொஞ்ச நேரம் யோசிச்சான். அப்புறம் மெதுவா சொன்னான், இது நமக்கு என்ன வேணுமோ என்னெல்லாம் வேணுமோ அதை தான் காட்டுதோ? எஸ் அண்ட் நோ அப்படின்னு டம்பிள்டோர் ரொம்ப நிதானமா சொன்னாரு. இது நம்ம இதயத்துல இருக்கக்கூடிய ஆழமான நம்பிக்கையே இல்லாதப்பையும் சில ஆசைகள் இருக்கும் இல்லையா, அதை தான் காட்டுது. உன்னை எடுத்துக்கோ, உனக்கு உன் குடும்பத்தை சுத்தமா தெரியாது, ஆனா அவங்க அத்தனை பேரையும் உன்னை சுத்தி நீ இந்த கண்ணாடியில பார்த்த. ரொனால்ட் வீஸ்லி எடுத்துக்கோ, அவன் தான் அண்ணன்களோட நிழல்லையே வாழ்ந்துகிட்டு இருக்கான். அதனால தனியா அவங்க எல்லாரையும் விட பெஸ்டா தன்னோட உருவத்தை கண்ணாடியில பார்த்தான். இந்த கண்ணாடி உனக்கு எந்த ஒரு அறிவு சார்ந்த விஷயத்தையோ இல்ல பெரிய உண்மை எதையோலாம் காட்ட போறதில்ல. பல பேர் இது முன்னாடி உட்காந்து இதுல தெரியற பிம்பத்தை பார்த்து மயங்கி போய் ஏன் பைத்தியமா கூட ஆகி இதுல தெரியறதெல்லாம் உண்மையா இல்ல நிஜத்துல நடக்குமான்னு யோசிச்சு தன்னோட வாழ்க்கையே தொலைச்சிருக்காங்க. நாளைக்கு இந்த மிரர் வேற ஒரு இடத்துக்கு மாற்றப்படும். ஆனா ஹாரி, திரும்பியும் நீ இதை தேடி போக கூடாது. இது ஒருத்தவங்களோட கனவுகளை மட்டும் இல்ல, வாழணுங்கிற எண்ணத்தையே மறக்கடிச்சிரும். ஞாபகம் வச்சுக்கோ ஹாரி. சரி, நீ உன்னோட இந்த அற்புதமான கிளாக் எடுத்து போட்டுக்கிட்டு நீ ஏன் உன் பெட்டுக்கு போக கூடாது? ஹாரி எழுந்து நின்னான். சார், ப்ரொஃபசர் டம்பிள்டோர், நான் ஒன்று கேட்கலாமா? நிச்சயமா அப்படின்னு டம்பிள்டோர் புன்னகை மாறாம சொன்னாரு. உங்களுக்கு இந்த மிரர் என்ன காட்டுச்சு? நான் என் கைகளில் திக்கான உள்ளன் சாக்ஸ் வச்சு நின்றுக்கிட்டு இருந்தேன். ஹாரி அவரையே கண்கொட்டாம பார்த்தான். போதுமான அளவு சாக்ஸ் யார்கிட்டயுமே இருக்கிறது இல்ல. அடுத்தடுத்து கிறிஸ்மஸ் வருது போகுது, ஆனா யாருமே எனக்கு சாக்ஸ் கிஃப்டா கொடுக்கறதில்ல. எல்லாரும் எனக்கு புக்ஸாவே கொடுக்குறாங்க. ஹாரி தன்னோட படுக்கைக்கு திரும்பி வந்தப்பதான் டம்பிள்டோர் தான் கிட்ட உண்மை பேசலையோ அப்படின்னு ஹாரிக்கு தோணுச்சு. ரானோட பெட் ஸ்கேபர்ஸை தன்னோட பில்லோல இருந்து கீழே தள்ளிவிட்டபடியே ஹாரி யோசிச்சான், தான் கேட்ட அந்த கேள்வி ஒரு பர்சனல் குவெஸ்சன்னு.